ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இந்த வீடியோவில் பைத்தான் ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான் ஒயில் லூப்புக்கும் ஃபார் லூப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதே மாதிரி இதில் வந்து பைத்தான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் பைத்தான் லிஸ்ட் யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்த அப்புறமா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா பைத்தான் ஃபார் லூப் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. பைத்தான் ஃபார் லூப் அப்படின்னா நம்ம பைத்தான் கலெக்ஷன் யூஸ் பண்ணி லூப் பண்றதுக்கு தான் வந்து பைத்தான் ஃபார் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் கலெக்ஷன்ல வந்து நம்ம லிஸ்ட், டியூபிள், செட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்கும் வந்து ஆட் பண்ணி லூப் பண்றதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸ் இன் பனானா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் சிண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் கொடுக்கணும், அதுக்கப்புறமா ஒரு வேரியபிள், அதுக்கப்புறமா இன், அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரிங் வேணும்னா ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், லிஸ்ட், டியூபிள், செட், இதில் வந்து எந்த டைப் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபார் லூப் எண்டாகிற இடத்துல கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணும்போது இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பைத்தான் பை டிஃபால்ட்டாகவே இன்டென்டேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பனானா அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ பைத்தான் ஸ்ட்ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபார் லூப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் பை லெட்டர்ஸாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பி வந்து டைப் பண்ணுது, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் என், நெக்ஸ்ட் வந்து ஏ, நெக்ஸ்ட் என், அதுக்கப்புறமா மறுபடியும் ஏ தான் பிரிண்ட் பண்ணுது. ஒய் லூப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒய் லூப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒய் லூப் யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபினிட்டி லூப் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபினிட்டி லூப் கிரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் சொல்லும்போது நம்ம வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டிஜர், ஒரு ஃப்ளோட், அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரிங், அதுக்கப்புறமா ஒரு பூலியன். இதை கொடுத்துருக்கேன். இப்போ இது லிஸ்டாக இருக்கிறதுனால ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட் பை எலமெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 1 எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கப்புறமா 3.6 எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1, நெக்ஸ்ட் 3.6, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹலோ, அதுக்கப்புறமா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பைத்தானில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு பைத்தான் லூப்பை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பைத்தானில் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இதில் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரூட்ஸில் வந்து லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதில் ஆப்பிள், பனானா, செரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எக்ஸில் வந்து எக்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் இது வந்து எக்ஸில் லிஸ்ட்டில் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்கும்போது ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஈக்குவல் டு பனானா. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அதனால இந்த கண்டிஷன் உள்ளாடி போகாது. ஸோ ஃபார் லூப் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகும். கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பனானா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பனானா இருக்குது. ஸோ பனானா பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பனானா ஈக்குவல் டு பனானா. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த ஃபார் லூப்பை வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ நமக்கு இப்போ வந்து அவுட்புட் எதெல்லாம் டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அண்ட் பனானா. ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்பிள் அண்ட் பனானா மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ கண்டினியூ கொடுத்துருக்கோம். அது மாதிரி பிரிண்ட் வந்து நம்ம இஃப்க்கு முன்னாடி கொடுத்துருந்தோம், இப்போ இஃப்க்கு அப்புறமா நம்ம பிரிண்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், பனானா, செரி இந்த மூணும் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்பிள் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஆப்பிள் ஈக்குவல் டு பனானா. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அதனால பிரிண்ட் வந்து நம்ம பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் வந்து ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பொதுவாக எதுக்குன்னா இப்போ பனானா ஈக்குவல் டு பனானா ஆகும்போது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். அதாவது ஆப்பிள், பனானா ஈக்குவல் டு பனானா இருக்கிறதுனால பனானா டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட் செரி. ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அண்ட் செரி தான் இருக்கும். இப்போ நான் அவுட்புட் ரன் பண்ணிட்டேன். இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்க, ஆப்பிள் அண்ட் செரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் ரேஞ்ச் ஆஃப் 6 கொடுத்துருக்கேன். 6 கொடுக்கும்போது 1 to 5 மட்டும் லிஸ்ட் ஆகும், கடைசியாக இருக்க 6 வந்து லிஸ்ட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி நம்ம எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6க்கு இடத்துல 100 கொடுத்தோம் அப்படின்னா 0 to 99 நம்பர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். நமக்கு ரேஞ்ச் வந்து 6 கொடுத்துருக்கோம். இது வந்து இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 to 5 வந்து 6 நம்பர்ஸ் ரேஞ்ச் இருக்கிறதுனால நமக்கு 0 to 5 லிஸ்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி 100 கொடுத்துருக்கோம் அப்படின்னா 0 to 99 வரைக்கும் லிஸ்ட் ஆகும்.
ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற ரேஞ்சை வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ ரேஞ்சில் வந்து 2 நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது 2,6 கொடுத்துருக்கோம். ஸோ 0, 1 அந்த 2 நம்பரும் ஸ்கிப் பண்ணிட்டு 2லேருந்து ஆரம்பிக்கும். 2, 3, 4, 5 ஏன்னா 6 வராது. 6 வந்து நம்ம ரேஞ்ச் வந்து 6 கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக வந்து இந்த 2 கொடுக்கல அப்படின்னா 0 to 5 நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இங்கே ரேஞ்ச் 2 கொடுத்துருக்கறதுனால இந்த 2 தவிர 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2, 3, 4, 5 எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்போ ரேஞ்சில் வந்து 3 நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2, அதுக்கப்புறமா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30, அதுக்கப்புறமா 3. அதாவது 3 வந்து இன்க்ரிமெண்டல் வேல்யூ. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2, 30 வந்து ரேஞ்ச், 3 வந்து இன்க்ரிமெண்ட். அப்படின்னா இங்கே வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 + 3, 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14. இந்த மாதிரி 30 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆகுதோ அத்தனை நம்பர்ஸ் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். கடைசி வந்து 29 டிஸ்ப்ளே ஆகிருக்கு. ஏன்னா 30க்குள்ளாடி 3 இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 29 வரைக்கும் தான் நமக்கு வந்து 30க்குள்ளாடி இருக்குது. ஸோ அத்தனை நம்பர்ஸும் இங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் வந்து எல்ஸை பற்றி பார்க்கலாம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆன அப்புறமா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரேஞ்ச் ஆஃப் 6 கொடுத்துருக்கோம். ஸோ 0 to 5 டிஸ்ப்ளே ஆகும். 0 to 5 டிஸ்ப்ளே ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து எல்ஸுக்கு போகும். ஃபைனலி ஃபினிஷ்ட்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 to 5 டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஃபைனலி ஃபினிஷ்ட்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நெஸ்டட் லூப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நெஸ்டட் லூப் அப்படின்னா ஒரு ஃபார் லூப்புக்குள்ளாடி இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதான் நெஸ்டட் லூப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து ரெட், பிக், டேஸ்டி கொடுத்துருக்கேன். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், பனானா, செரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். செகண்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைனலாக பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸில் லிஸ்ட்டில் இருக்கிற ரெட் வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு இந்த லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸில் இருக்க ஆப்பிள் வந்து ஸ்டோர் ஆகும். லோட் ஆகிட்டு பிரிண்ட் ஆஃப் எக்ஸ், ஒய் கொடுக்கும்போது ரெட், ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லூப் வந்து இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை, செகண்ட் லூப். அதனால செகண்ட் லூப்பில் இருக்க பனானா நெக்ஸ்ட் லோட் ஆகும். எக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ரெட் தான் இருக்குது. ஸோ ரெட், பனானா அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த லூப் வந்து க்ளோஸ் ஆகலை. இந்த லூப் எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செரி எப்போ வருதோ அப்போ தான் வந்து இந்த லூப் க்ளோஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் எக்ஸ் வந்து ரெட்டுன்னு ஸ்டோர் ஆகும், டிஸ்ப்ளே ஆகும். ஒய் பார்த்தீங்க அப்படின்னா செரின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ வந்து இந்த செகண்ட் லூப் வந்து க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்கு போகும். ஃபர்ஸ்ட் லூப்பில் இப்போ பிக் சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு ஒயில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆப்பிள் அப்படின்னு ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ், ஒயில் வந்து அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக், ஆப்பிள் அப்படின்னு வரும். மறுபடியும் பிக், பனானா அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறமா பிக், செரின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லூப் செகண்ட் லூப் வந்து க்ளோஸ் ஆகிரும். திரும்ப ஃபர்ஸ்ட் லூப் போகும். ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து டேஸ்டி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு செகண்ட் லூப்பில் ஆப்பிள் லோட் ஆகும். இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்டி ஆப்பிள், டேஸ்டி பனானா, டேஸ்டி செரின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஆப்பிள், ரெட் பனானா, ரெட் செரி, அதுக்கப்புறம் பிக் ஆப்பிள், பிக் பனானா, பிக் செரி, அதுக்கப்புறம் டேஸ்டி ஆப்பிள், டேஸ்டி பனானா, டேஸ்டி செரி அப்படின்னு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இதுதான் ஃபாரில் வந்து நெஸ்டட் லூப்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.